இல்லை, இன்னைக்கு நம்ம சாதா ரசம். இப்படி தானே வெட்டிட்டேரி ஒழுங்கா படி. எக்ஸாம் இருக்குது நாளைக்கு. ஒரே ஒரு எக்ஸாம் இருக்குங்க. இது முடிஞ்சால் லீவ் விட்டுருவாங்க. கருவேப்பிலை பொடி, மஞ்சள் பொடி, மல்லி, நல்ல மிளகு, ஜீரகம், கவலை. அவளுக்கு யூனிஃபார்ம் வந்து வைக்கணுமா? அந்த கவலை. ஐயோ ஒரு ஆயுசு கூட கூட மாட்டுக்காளுங்க. அப்புறம் சுண்டைக்காய் வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பிளாட் இருக்குது பார்த்தீங்களா, அடிக்கடி நான் காட்டிப்பேனே செல்லில். அந்த பிளாட்டில் ஒரு செடி தானாக வந்திருக்குங்க. நான் ஏதோ கொஞ்சோல சுண்டைக்காய் இருக்குது, நம்ம போய் பறிச்சிட்டு வந்து ஒரு நாள் நமக்கு மட்டும் அவியல் வச்சுக்கலான்னுட்டு போனால் இலையை தூக்கி கொத்து கொத்தா திராட்சை கொத்து மாதிரி கிடக்குங்க அடியில். எனக்கு பார்க்கவே செல்லில் எடுத்தேன். அதுக்கப்புறம் அது எப்படியோ சரி வரல. சுண்டைக்காய் தான் உங்கள்கிட்ட காட்ட முடிஞ்சு. அப்போது ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன், ஆஞ்சி நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இனி அது ரெண்டாக நறுக்கி கழுவி அவியல் வைக்கலாம். சூப்பராக இருக்கும். எங்கள் ஆச்சி வைக்கும். பொடி உள்ளியும் போட்டு சுண்டைக்காவை எண்ணெயிலேயே வசக்கி அதில் நல்ல மொழுன்னு அவியல் வச்சு ஒரு புளிக்காரியும் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும் சோறு. சுண்டைக்காவை அடிக்க முடியாது. இப்போ அடுப்பில் வந்து நம்ம உளுந்தம்பருப்பு, கடுகு, எண்ணெயை விட்டு தாளிச்சிடலாங்க. தாளித்து விட்டு அந்த மிக்சியில் நான் அரைச்சிட்டு வந்தேன்ல, அந்த அரைப்பை போட்டு ஒரு கிண்டு, 2 பக்கமும் அங்கே ஒரு கிண்டு இங்கே ஒரு கிண்டாக கிண்டிட்டு அதுக்கு கூட தக்காளியும் மல்லிக்கீரையும் பாதி எலுமிச்சம்பழம் அப்படி தானே, அதையும் தூக்கி போட்டுறணும். நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு காட்டும்போது வத்தல் காட்டலை. வத்தல், வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி 3 மிக்சி ஜாருக்குள்ளே போட்டிருந்தேங்க. நீங்கள் அதையும் சேர்த்து போட்டு அரைங்க. அந்த பருப்பு ரசம் அப்போ நல்லாயிருக்கும், வாயு எடுக்கும். இந்த 2 வசங்கினோடனே லைட்டாக கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லு போகணும். ஏன்னா நம்ம பருப்பு தண்ணி விடுகிறதுனால. ஏன்னா நமக்கு ரசம் கொதிக்க விட மாட்டோம், அரைப்பும் கொதிக்காது. அதனால தாங்க கொஞ்சம் வசக்கி வைக்கிறேன். இப்போ அந்த மல்லிக்கீரையும் தக்காளியும் தூக்கி போட்டு ஒரு வசக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்க்கணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பருப்புக்கும் இந்த அரைப்புக்கும் அந்த புளி கரெக்டாக வரணும். அதனால தான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி சேர்க்கணும்னு சொன்னேன். இப்போ நம்ம மிக்சியை கழுவி தண்ணி விட்டுக்கலாம், புளி சேர்த்துக்கலாங்க. தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கிடுங்க. ஒரு 3/4 சட்டி வைக்கலாம். அதுக்கு மேல் வச்சா அந்த அரைப்புக்கும் அதுக்கும் ஜாயிண்ட் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த 2 ஆணி பட்டன் தெரியல, அந்த பட்டன் அளவுக்கு விட்டுறலாங்க தண்ணி. நீங்களும் இந்த கடாயில் அதை கவுண்ட் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. ரசம் வச்சா 2 நாள் நம்ம நினைப்போம். அடுத்த நாள் ஏதாவது ஒரு கறி வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன். தண்ணி சேர்த்துட்டேங்க, பருப்பு தண்ணியும் சேர்த்தாச்சு. இனி நம்ம புளி போட்டுட்டு அதுக்கு கூட உப்பு கரெக்டாக போடணும். உப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்குன்னா ஒரு 3 ஸ்பூன் 3.5 ஸ்பூன் போடலாம். நான் இந்த பவுலுக்கு பாருங்கள், பவுல் இவ்வளோ கணக்கு சேர்த்துருக்கேன். நீங்களும் போட்டால் இந்த மெஷர்மெண்ட் அளவு கணக்கு பண்ணி போடுங்க. இந்த அளவுக்கு ரசம் வச்சா. புளியும் சேர்த்துட்டு நான் அப்புறம் எல்லாம் சேர்த்து ஒரு கலக்கி விட்டா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரசம். நட்டு சோத்தில் கோரி விட்டுட்டு நல்ல சிக்கன் கறி இல்லைன்னா கூட்டவியல் நல்லா இருக்குங்க. இந்த ரசத்துக்கு சூப்பராக இருக்கும், அடிச்சுக்க முடியாது. கூட்டவியல் வச்சு இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே ஒரு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டது மாதிரி இருக்கும். நான் நல்ல வைப்பேனால தான் யூடியூப்பே தொடங்கினேன். ஆனால் தொடங்கின நேரத்துலேருந்து எனக்கு கறி எவ்வளோ கேன்சல் ஆகி தான் போகுது. அப்படியே இறுக்கி பிடிச்சி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. 1 மாதம் பொறுங்க, இன்னொரு கார்டு போட்டுட்டு அப்புறந்தாங்க எனக்கு கொஞ்சம் லெவல் வரும். நல்லா தாங்க வச்சுருக்கேன். நல்லா உங்களுக்கு வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசம் கொதித்து நுரக்கூடி வந்துச்சு, அப்போ ஒரே கிண்டுங்க. அடுத்தால லைட்டாக மூப்பு ஆகும் கொதிக்கிறதுக்கு, அப்போ ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா அந்த ரசம் கடுத்துருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ரசம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. சிம்மிலேயே போட்டுடலாம். கொஞ்சம் வெளியே போகிறதா இருந்தால் கூட ரசத்தை சிம்மில் போட்டால் கூட ஒரு 1/2 hour கழித்து நம்ம கிட்ட வந்து நிற்கையில் தீயை கூட்டி வைக்கணுங்க. தீயை கூட்டி வச்சு கொதிக்க நேரத்தில் தான் ஆஃப் பண்ணணும். சிம்மில் போட்டாச்சு வெள்ளையாக நுர வந்துட்டுன்னு ஆஃப் பண்ணிடாதீங்க. எப்போவுமே தீ கூட்டி வச்சு ஆஃப் பண்ணணும். தேங்க்யூ.